லஞ்சத்தை ஒழித்த சிஎம் விஜய். வெளியான அதிரடி மாற்றம், ஒரே மாதத்தில் நடந்த அற்புதம். தமிழகத்தில் அரசு டெண்டர் முறைகளில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு முக்கிய பிரச்சினைக்கு தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு அதிரடி தீர்வை கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இனிமேல் சைட் விசிட் சர்டிபிகேட் மற்றும் மெஷினரி சர்டிபிகேட் போன்ற சான்றிதழ்களை கட்டாயமாக கேட்கக்கூடாது என்று அரசு புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது. அதாவது டெண்டரில் பங்கேற்க விரும்பும் ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகளை சந்தித்து சான்றிதழ் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதனால் பல இடங்களில் தேவையற்ற அழுத்தங்கள், லஞ்ச குற்றச்சாட்டுகள் மற்றும் ஒரு சிலருக்கு மட்டும் ஆதரவாக செயல்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதே காரணத்தால் சென்னை மாநகராட்சிக்கு எதிராக பல வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், தகுதியான அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் இனிமேல் ஒப்பந்ததாரர்கள் எந்த அலுவலகத்தையும் சுற்றாமல் நேரடியாக டெண்டரில் பங்கேற்க முடியும். குறைந்த தொகையில் தரமான பணியை செய்ய முன்வரும் நபருக்கே வேலை வழங்கப்படும் என்ற முறையை அரசு வலுப்படுத்தியுள்ளது. இதனால் டெண்டர் நடைமுறை வேகமாகவும் எளிமையாகவும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சான்றிதழ் இல்லாமல் விட்டால் தரமான வேலை நடக்குமா என்ற கேள்விக்கும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. டெண்டர் முடிந்த பிறகு வேலை தொடங்கும் இடத்தில் தேவையான இயந்திரங்கள் மற்றும் வசதிகள் உள்ளதா என்பதை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்வார்கள் என்றும், குறைபாடுகள் இருந்தால் பின்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள இந்த மாற்றம் காரணமாக பல கோடி ரூபாய் அளவிலான அரசு பணிகளில் வீண் செலவுகள் குறையும் என்று கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் சங்கம் தரப்பிலும் இந்த முடிவு வரவேற்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த புதிய நடைமுறையால் அரசுக்கு சுமார் 20% வரை நிதி சேமிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதோடு மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திட்டங்களின் மதிப்பீடுகளை தேவையின்றி உயர்த்தக்கூடாது என்றும், உண்மையான செலவுகளை அடிப்படையாக கொண்டு திட்ட அறிக்கைகள் தயாரிக்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. இது கூட முதல்வர் விஜய் அரசு ஊழலை கட்டுப்படுத்த எடுத்து வரும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து IAS அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் மண்டல அதிகாரிகள் காலை 7 மணி முதலே கள ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலைகள், குப்பை அகற்றும் பணிகள், தூய்மை நடவடிக்கைகள் போன்றவற்றை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம் அலுவலகத்தில் உட்கார்ந்து கையெழுத்து போடும் நிர்வாகத்தை விட நேரடியாக மக்களிடம் சென்று பணிகளை பார்ப்பதே முக்கியம் என்ற அணுகுமுறையை முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு கடைபிடிக்கிறது என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இதற்கிடையில் நகராட்சி துறையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த வெளிப்படையான நடைமுறையை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகளிலும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிகரித்து வருகிறது.